ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு தம்ப்லைனில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக மீஷோவில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு என் பொண்ணுக்கு எனக்கும் தேவையான பிடிச்ச மாதிரி ஒரு 9 ஐட்டம் நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அது என்னென்ன வாங்கியிருக்கிறேன், அதோடய ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வெளியில் போய் வாங்குறதோட ஆன்லைன் ஷாப்பிங் எனக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாக, அதாவது கொஞ்சம் அஃபோர்டபுளாக நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையானது எனக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா மீஷோவில் நான் அந்த ஆட் கார்ட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பேங்க. அதோடய ரேட்டு எப்போ கம்மியாகுதுன்னு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ அது கம்மியாகும் போது டக்குன்னு அதை ஆர்டர் பண்ணிவிடுவேன். அதுமாரி இப்போ வாங்கின ஐட்டம் தான் இது எல்லாமே. அதில் எனக்கு பிடிச்ச மாரி நான் என்னென்ன வாங்கினாங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். ஒரு 2 ரெடிமேட் சுடிதார் குர்த்தா செட்டு. அதில் இப்போ ஃபஸ்ட்டு காமிக்கிறது ஆல்ரெடி நீங்கள் விலாகில் நான் போட்டிருக்கிறத பார்த்துருக்கீங்க. நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதோடைய ரேட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே நான் இப்போ காமிக்க போகிறோடைய ப்ராடக்ட் ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயே நான் காமிச்சிருக்கிறேன். இந்த ரேட்டுக்கெலாம் இதெல்லாம் ஒர்த்தாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ரெடிமேட் சுடிதாரில் இதுவும் ஒன்றுங்க. இது ரேட் கம்மியாகும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வியர் பண்ணியிருக்கிறேன். நான் விலாகில் பார்த்துருப்பீங்க. நான் 2-3 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, பேண்ட்டு சைஸு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியஸ் தான் ஆகுது. நான் ஒரே சைஸ் தான் போடுறேன். என்னுடைய ஹைட்டுக்கு இது நான் எல் சைஸ் தான் போடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சுடிதார் வாங்கியிருந்தேன். அதுலேயும் ஒரு இன்ச்சு பேண்ட் மேலே தூக்குன மாதிரி இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு பேண்ட் மேலே தூக்குன மாதிரி இருக்குது. இன்னொரு சுடிதார் காமிக்கிறேன் பாருங்கள். அதில் கரெக்டாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அது மாறுதா என்னன்னு எனக்கு தெரியல. பேண்ட்டு மட்டும் சைஸாக கொஞ்சம் முன்ன பின்ன தான் வருது. இந்த சுடிதார் 2 தடவை வியர் பண்ணி நல்லா துவைச்சிட்டேங்க. சாயம் போகலை. பார்த்திங்கன்னா நல்லா காட்டனில் தான் வந்திருக்கு, மிக்சடு கிடையாது. மெயினாக நான் அந்த ஷாலுக்காகவே தான் இந்த சுடிதார் நான் வாங்கினேன். உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஒன்று, அந்த பேண்ட்டோட சைஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு இறக்கமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு தோணுச்சு. ஆனால் என் பொண்ணு பார்த்திங்கன்னா இப்போ அதுதான் மாடல் அப்படிங்கிறா. இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல அந்தளவுக்கு. அது ஒன்று தான் எனக்கு மைனஸ் பாயிண்ட்டு தவிர மற்றபடி அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தாங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பிளாக் கலரில் ஒரு சுடிதார் குர்த்தா செட்டு தான் இது. இது பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் பர்பிள் கலரில் வியர் பண்ணி பார்த்துருக்குறேன். எனக்கு பர்பிளோட பிளாக் என்னமோ இப்போ ரீசெண்ட் டேஸாக பிளாக்கில் அவ்வளோ ஒரு எனக்கு ஆல்ரெடி பிளாக்னாலே ரொம்ப பிடிக்கும். பிளாக் முன்னாடிலாம் நான் அடிக்கடி எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் அதை எடுக்கிறத கம்மி பண்ணியிருந்தேன். இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதாங்க. இது நான் வாங்கினேன். இதுவும் ரொம்ப நாள் லிஸ்ட்டில் வச்சுருந்தது தான். என்ன ஒன்று, நான் ஆர்டர் பண்ணும்போது அந்த ஷால் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த சுடிதார் டாப்பில் அந்த புட்டா கொடுத்துருக்காங்களே, அந்த புட்டாஸும் அந்த ஷாலில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு இப்போ வந்ததில் பார்த்திங்கன்னா வெறும் ப்ளைன் ஷாலாக தான் வந்திருக்குது. சுற்றிலும் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்று தான் எனக்கு இதில் மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் ஆர்டர் பண்ணும்போது அந்த ஷாலில் புட்டாஸ் இருந்தது. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, எதுக்கு திருப்பி வேஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிட்டுன்ட்டு நான் ரிட்டர்ன் பண்ணல. ப்ளைனாக இருந்துட்டு போயிட்டோமேனு விட்டுட்டேன். உண்மையிலே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. இது சேம் அதே எல் சைஸ் தான் வாங்கினேன். இது பேண்ட் கரெக்டான சைஸில் இருந்தது. ஒரே சைஸில் தான் ஆர்டர் பண்ணுறோம். சில சமயம் கொஞ்சம் கூட லூஸாக இருக்கும். அது அப்புறம் நான் டெய்லர் கடையில் போய் பிடிச்சிட்டு வருவேன் சைடெலாம். இப்போ இந்த 2 சுடிதாருமே சைஸ் கரெக்டாக தான் இருந்தது. ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் கரெக்டாகிடுங்கிறனால நான் அந்த வாட்டி பிடிக்கல. அப்படியே வாங்கிட்டு அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஓப்பன் பண்ணதுமே வியர் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருந்தது. ஆனால் இன்னும் அது யூஸ் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கிச்சனுக்கு சிங்க்கில் டேபு ரொம்ப நாளாக பார்த்தணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம சிங்கில் இருக்கிற இப்போ டேப்பு பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்திரம் விளக்க கழுவுறதுக்குலாம் கொஞ்சம் தாவிட்டில், அதாவது லைட்டாக குனிஞ்சிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பேக் பெயின் அதிகமாக வருது. அதனால் பார்த்திங்கன்னா மீஷோவில் நான் சர்ச் பண்ணும்போது இந்த டேபு கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சி இது நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிளாஸ்டிக்கில் இதோட ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் பிளாஸ்டிக் வேணால் நீ சில்வரில் போடு அப்படின்னாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதுதான் இதில் மைனஸ் பாயிண்ட்டு. அதனால் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த சைடு வேணாலும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது அந்தமாரி மெத்தடு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை நான் வாங்கியிருக்கிறேன். இதை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. இனிமேல் தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது நான் சொல்கிறேன். துரு பிடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது ரீசெண்டாக தாங்க நான் வந்து ஆசைப்பட்டு இது வாங்கினது. என்னோடய அக்கா பொண்ணு வந்து இது வச்சுருந்தா. நான் அங்கே ஊருக்கு போயிருந்தப்போ அது வச்சுருந்தத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மேக்ஸிமம் இந்தமாரி அக்சஸரீஸ்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். எப்பயோ ஒரு வாட்டி வந்து பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது தான் வந்து நான் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் பெண்டன்ட் உள்ள செயின் இது. அதில் தோடுமே சேம் அதே பெண்டன்ட் மாடலே வந்து இருக்கும். உண்மையிலே இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்தனே வந்து சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத மாரி இருந்ததுனால அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து இந்தமாரி அக்சஸரீஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். கொஞ்சம் அந்த செம்பு கலந்த மாதிரி அந்த கோல்டு கலர் இல்லாமல் அந்த மாதிரி வந்துடுமோன்னு கொஞ்சம் பயத்திலே ஆர்டர் பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் என்னோடய அண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க, தாராளமாக நீங்கள் மீஷோவில் எந்த அக்சஸரீஸ் ஆர்டர் பண்ணலாம், கோல்டு மாரியே தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. உண்மையில் அதுமாரி தான் இருக்குது. அந்த ரேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தீபாவளி அன்றைக்கி கூட அதை நான் அன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருக்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப யோசனை பண்ணி தாங்க இது வந்து நான் வாங்கினேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் நான் வீடியோலலாம் ஷேர் பண்ணும்போது பார்த்தாங்கன்னா கூட கொஞ்சம் கிண்டல் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அடுத்தவங்க கிண்டல் பண்ணுறாங்களேன்னு பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா வந்து இப்போ நான் இது வாங்கியிருக்கிறது வந்து ஏப்ரான் தான் அது. இது வந்து நம்ம கிச்சனில் வந்து சமைக்கும் போது, பாத்திரம் விளக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. நம்ம எதை சமைக்கும் போது நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு மெயினாக பாத்திரம் விளக்கும் போது முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் வந்து நனைஞ்சு போகுது, அதனாலே சீக்கிரம் ட்ரெஸ்ஸு மக்கி போகுது, கிழிஞ்சு போகுது. அதுக்காகவே தான் இது நான் வாங்கணும்னு வந்து யோசனை பண்ணுவேன். சில சமயம் வந்து கிண்டல் பண்ணுவாங்களேன்னு யோசனை பண்ணிவிட்டு வாங்கலாமே இருந்தேன். சரி எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாஷபிள் தான், பிவிசி இது, வாட்டர் ப்ரூஃப் உள்ளது. இதில் சென்டர் பாக்கெட்டும் வந்து இருக்குது. சைடில் ஹேண்ட் டவலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்க்கி டவல் அந்த கிளாத்தில் வந்து சைட்லேயே வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. உண்மையில் அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த மெயினாக இந்த கலர் காம்போக்காகவே இதை நான் அது வாங்கியிருந்தேன். உண்மையிலே இது ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக வேறு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலாக இது வாங்கலாமா வேண்டாமான்னு பல யோசனையை தாண்டி இது வாங்கியாச்சு. உண்மையில் இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தாங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் பார்க்குறதுலாம் என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டதை தான் அவளுக்கு வந்து வாங்கியிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா வார்னிஷ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பெயிண்ட்டு இல்லை அக்ரலிக் பெயிண்ட்லாம் பண்ணும்போது இந்த வுட்டுக்கெலாம் நம்ம எதாவது பெயிண்ட் பண்ணோம்னா மேலே அதுக்கு கோட்டிங், அந்த வார்னிஷ் கோட்டிங் வந்து கொடுக்கறதுக்காக அவள் கேட்டாள். அதனால் அவளுக்கு ரொம்ப நாளாக இதெல்லாம் வந்து கேட்டுட்ருந்தேன். ஏன்னா அவள் நிறைய பெயிண்டிங்லாம் வந்து பண்ணோம், நம்மளுடைய விளாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். அதனால் அது கேட்டான்னு சொல்லிவிட்டு அது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ப்ரஷ்ஷு. முன்னாடி வச்சுருந்தது எல்லாமே எங்கள் வெற்றிக்குட்டி அதை என் பையனே வந்து வீணாக்கிட்டான் பாதி. இப்போ புதுசாக எனக்கு வாங்கி கொடுங்கம்மான்னு வந்து கேட்டிருந்தேன். அதனால் பெயிண்டிங் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து கேன்வாஷ் போர்டு, அப்புறம் அவள் வந்து க்ளேலாம் வந்து கேட்டிருந்தேன். இது எல்லாமே இப்போ தொடர்ந்து இப்போ வரிசையில் வரும். அது என்ன ரேட்டில் வாங்கணுங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியும். இந்த ப்ரெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டு பிடிக்கிற இடம்லாம் உட்டு தாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் வந்து மாதிரி இருக்கிறதெல்லாம் நைன்லானது. உண்மையிலே வந்து இது இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து தான் வந்து நான் நினைக்கிறேன். இது எல்லாமே என் பொண்ணு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டது. இப்போ நார்மலாக வந்து பேப்பரில் A4 ஷீட்டில் சார்ட்டில் அதேமாரி இதெல்லாம் தான் வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு லெவல் வந்து எனக்கு கேன்வா போர்டு வாங்கி கொடுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ அடுத்த லெவலுக்கு அவள் வந்து இப்போ பெயிண்டிங்கில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கா. அதனால் சரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டுமே அப்படிங்கிறதுக்காக அவள் கேட்டதை வாங்கி கொடுத்தாச்சு. இது வந்து 2 சைஸில் ஒவ்வொரு சைஸ்லேயும் 3 உள்ளது இது. இப்போ இதில் ஆல்ரெடி இப்போ பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டா அவள் என்னென்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் அப்பப்போ நான் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அவளுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டடி டேபிள் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா. அவள் ஸ்டடி டேபிள் அவளுக்கு பிடிச்ச பெயிண்டிங்லாம் வரைஞ்சி வைக்கணும்னு சொல்லிட்டு அவள் மெயினாக அதுக்காகவே இதை வந்து வாங்கினோம். அவளோட ரூம் இன்னும் நிறைய டெக்கரேட் பண்ணணும், நிறைய ஐட்டம் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நிறைய வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒன்று ஒன்றா வந்து வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ளே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் உள்ள க்ளே. ஏரில் வந்து டக்குன்னு வந்து இது வச்சோம்னா காஞ்சி போயிடும். ஒரு மாதிரியா வந்து நல்லா சாஃப்டாக வந்து இருக்குது. அது ஆல்ரெடி அதில் ஒன்று வந்து பண்ணியிருக்கேன், ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்கிறேன். அதை நான் விலாகில் வந்து நான் காமிக்கிறேன். இந்த க்ளே வந்து ரொம்ப நாள் அதுவும் வந்து கேட்டால் அதுவும் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். 36 கலர் உள்ளது, எல்லாமே வந்து லைட் கலர். அது என் பொண்ணு ஆசைப்பட்ட கேட்டது, அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினது, இது எல்லாம் ஒரு டோட்டலாக ஒரு 9 ஐட்டம் வந்து வாங்கினது எல்லாமே இப்போ நான் வருஷலாம் காமிச்சிருக்கிறேன். இதோட ரேட் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே வந்து காமிச்சிருக்கிறேன். இந்த ரேட்டெலாம் அதுக்கு ஓகேவாங்கிறது கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். எப்போதும் ஒரே மாதிரியே விலாகாக ஷேர் பண்ணாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங் ஃபைல் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.